ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா 40 வயசு ஆன ஒரு பெரிய நாயகம் இவனை பற்றி தான் நான் பார்க்க போகிறேன் வீடியோ ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் இவன் யாருன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய திமுகவோட இளைஞர் அணி தலைவர்னு சொல்லி சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்கள், இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு இளைஞர் அணி தலைவரை வந்து என்னென்ன வேலையை செஞ்சு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அந்த ஊரில் அஞ்சட்டிங்கிற ஒரு கிராமத்துக்கு கிருஷ்ணகிரியில் அஞ்சட்டிங்கிற ஒரு கிராமம் வந்து இருக்குது. அந்த கிராமத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேசு ராஜபாளையம் சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 வயசு ஒரு பொண்ணு வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்து அம்மா வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு, 24 வயசு மதிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி 2.5 வயசில் வந்து ஒரு குழந்தையும் இருக்குது. அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொன் குழந்தை, அதாவது ஒரு பெண் குழந்தைன்னு சொல்லி சொல்லப்படுது. ஆல்ரெடி என்ன ஆயிருக்குன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அந்த ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்த அந்த பொண்ணுக்கும் இவன் பெரிய நாயகன் இந்த 40 வயசு அந்த ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. இடையில வந்துட்டா ரொம்ப பேசிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த 24 வயசு அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு வந்து வெளியே போகும்போது அந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரேப் பண்ணியிருக்கான்னு சொல்லி சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்கள், ஒரு 40 வயசு ஆள் ஒரு 2 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணியிருக்கான்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை வந்து அந்த வலி தாங்க முடியாமல் வலிப்பு வந்துருக்குது. சரின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு வலி தாங்க முடியாது, வலிப்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சரி நார்மலாக வர வலிப்பு தான் சொல்லிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வந்துன்னா குழந்தைக்கு வலிப்பு வந்துச்சுங்க என்னன்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வர வழியிலேயே இறந்துருச்சுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க அப்பா அந்த குழந்தையோட அப்பாவுக்கு, அதாவது அந்த பொண்ணு யாரை தெரிஞ்சிருந்து வாழ்கிறாங்களோ அந்த நபருக்கு வந்து நியூஸ் போகுது, அவங்களோட ஹஸ்பண்டுக்கு நியூஸ் போகுது. அவங்க உடனே ஓடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த என் குழந்தையோட சாவு மூலம் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குங்க, எனக்கு தயவு செஞ்சு எனக்கு இந்த ஜஸ்டிஸ் வாங்கிட்டாங்க, எனக்கு நீதி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட போலீஸில் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்லே போய் கேட்கும்போது சரின்னு சொல்லிட்டு குழந்தைய இன்னொரு வாட்டி ரீசெக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அதாவது குழந்தைய மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் என்ன இஷ்யூன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லும்போது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் வந்து கிளப்புது. என்னன்னு சொல்லிக்கிறீங்கன்னா அந்த 2 வயசு குழந்தைக்கு உள்காயம் வந்து ஏகப்பட்ட உள்காயம் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா எல்லாமே இவங்க ரேப் பண்ணது தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்குது. போயிட்டு இருக்கும்போது தான் இந்த 40 வயசு ஆள் தான் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணான்னு சொல்லி தெரிய வருது. தெரிய வந்தோடனே வந்து இவனை போக்சோ சட்டத்தில் வந்து கைது பண்ணி இப்போ ஜெயிலே வந்து போட்டாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்தை யோசிச்சு பாருங்கள், ஒரு 2 வயசு குழந்தைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதுவும் ஒரு பார்ட்டியில் இருக்கிற ஒரு மனுஷனே பண்ணுறான்னா நார்மல் பீப்புள் என்ன வேணால் பண்ணிக்கலாங்கிற ஒரு இது தானே. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்துன்னா நீங்கள் யூடியூப்பில் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் கூட வந்து இருக்குது, ஒரு நியூஸ் சேனலில் கூட போட்டிருக்க மாட்டா, ஒரு யூடியூப் சேனலில் வந்து கூட வந்து இந்த வீடியோ இதை பற்றின நியூஸ் நீங்கள் பார்க்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் எனக்கே எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேசிக்காக நேற்று டிவிக்கேவை சேர்ந்த அந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்துன்னா ஒரு விஷயத்தை பேசியிருப்பார், 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேல் தான் நான் போய் வந்துன்னா கூகுளில் போய் நிறைய சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ஊர்பட்ட விஷயம் நிறைய வந்து கிடச்சிது எனக்கு. அதில் இருந்து தேடி எடுத்து தான் வந்துன்னா உங்களுக்கு இந்த வீடியோ மெயினாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யூடியூப்லனா சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த வீடியோ கிடைக்கவே கிடைக்காது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோ வந்துட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்கள் இருக்காங்களா, கிட்டத்தட்ட 40 வயசு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க தாத்தா, அந்த குழந்தைக்கு ஒரு தாத்தா வயசு மாதிரி ஒரு நபர் தான் அவன். இப்போ இந்த மாதிரி பண்ணுவானு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நினச்சி கூட பார்த்துருக்காது அந்த குழந்தையோட அம்மா. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சரி ஒரு 40 வயசு ஆள் அந்த குழந்தை தானே சொல்லிட்டு தான் அசால்ட்டாக விட்டுருப்பாங்க. பட் யார் வேணால் எப்படி வேணால் இருப்பாங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ கிருஷ்ணகிரியில் அஞ்சட்டிங்கிற அந்த கிராமத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பு என்ன கிளப்பிருக்கு. இது நிறைய நியூஸ் மீடியா ஏன் பேசுகிறதுன்னு சொல்லி சீரியஸாகவே தெரில. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வந்துட்டுனா நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பார்ட்டியில் இருக்க ஒருத்தன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.